நீங்கள் அப்படியே கேமராவை கொஞ்சம் திருப்பி அந்த கூட்டத்தை காமியுங்கள். எவ்வளவு ஒரு பெரிய கூட்டம், எவ்வளவு ஒரு எழுச்சி. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் இனிமேல் இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. தமிழ்நாட்டில் ரெண்டே ஏகே தான். ஒன்று அஜித் குமார், இன்னொன்று அண்ணாமலை குப்புசாமி. அண்ணா வணக்கம். நாங்க திருப்பூர் மாவட்டம் இருந்து வந்திருக்கிறோம். பொள்ளாச்சியில தமிழகத்துல ஒரு இயக்கம் சார்பா எந்த ஒரு கட்சி இல்லாம ஒரு இயக்கம் வந்து இவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை கூட்டினா ஒரு இயக்கம் அப்படிது வீதி லீடர்ஸ் என்கிற ஒரே அமைப்பா மட்டும்தான் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 39 நாள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து வீதி லீடர்ஸ் வந்து பொள்ளாச்சியில கொடுத்திருக்கோம். இது வந்து தமிழகத்தில் 234 சட்டமன்றத்திலையும் கண்டிப்பாக தொடரும். அது 15 to 30 நாள் இடைவெளிக்கு ஒருக்கா இந்த மாதிரி கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். இப்ப தமிழகத்துல வந்து எத்தனையோ கட்சி 70 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணி இப்ப கூட ஒரு கட்சி வந்திருக்குதுங்க. ஆனா எந்த ஒரு கட்சியுமே வந்து முன்னெடுக்காத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா போதை ஒழிப்பு. இது அந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இத்தனை நாளா வந்து எல்லா இடத்திலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியாவது தனியா வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கிடையாது. முதல் முறையா வந்து எங்களுடைய நிறுவனத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து முதல் முறையா வந்து போதை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஜூலை மாதத்துல ஒயிட் பேண்ட் மாதம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இதே மாதிரி அடுத்து வந்து சுற்றுச்சூழல் மாதம் அப்படிங்கிற மாதிரியும் வரிசையா நாங்க கொண்டு போறோம். உனி வந்து வீதி லீடர்ஸ் அமைப்பு அப்படிங்கறத பார்த்து உனி வந்து ஒரு அரசியல் கட்சியா மாறும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா நீங்க வீதி லீடர்ஸ்ல இத்தனை நாளா உறுப்பினர் வந்து www.vidhaleaders.org அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 12ஆம் தேதி 12/7/2026 பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரியே ஜூலைல முதல் வாரத்துல ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி இருந்தாங்க. அந்த மாற்றத்தை அந்த ஆப்பை வந்து லிங்க்ல கொடுத்துட்டாங்க. நாங்க வரும்போதே செக் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி உனி வர்ற எல்லாமே உறுப்பினர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 நாள்ல கிட்டத்தட்ட 19 லட்சம் உறுப்பினர். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7500 இருந்து 8000 உறுப்பினர் தமிழகம் முழுவதும் இருந்து எல்லா பக்கத்திலையும் சேர்ந்திருக்காங்க. 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 20,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரே இயக்கம் தற்போது வீதி லீடர்ஸ் என்கிற ஒரு அமைப்பு மட்டுமே, வேற யாருமே கிடையாதுங்க. உனி வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த 20,000 ஒரு எண்ணிக்கை வந்து 2 லட்சம் ஆகும் வரை எங்களுடைய அர்ப்பணிப்பு தொடர்ந்து இருக்கும். எங்களுடைய அண்ணன் ex-IPS அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இதுவரை பேச ஆரம்பிக்கவில்லை இந்த மாநாட்டில். நீங்கள் அப்படியே கேமராவை கொஞ்சம் திருப்பி அந்த கூட்டத்தை காமியுங்கள். எவ்வளவு ஒரு பெரிய கூட்டம், எவ்வளவு ஒரு எழுச்சி. இது வெளியே மட்டும்தான். இதுல வந்து லெப்டும் ரைட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட சேர்கள் போட்டு லெப்ட்லயும் ரைட்லயும் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் நிக்கிறாங்க. அது போக முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணிக்கு திடீர்னு உடல்நலவு குறைவு காரணமாக 3 ஆம்புலன்ஸ் அட்டை உள்ள வந்து எங்களோட உறுப்பினர்கள் அடுத்த செகண்ட் ஆஸ்பத்திரிக்கு பொள்ளாச்சிக்கு தாட்டி விட்டாங்க. இது எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணாத ஒரு நிகழ்வை நாங்க முதல் மாநாட்டிலேயே முத்தான முதல் மாநாட்டில் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதனால் இப்பொழுது சொல்கிறேன், எங்களுடைய இயக்கம் ஆரம்பம் எப்போதும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இது இனிமேல் வந்து எல்லா கட்சியுமே மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஆரம்பம் எங்க கட்சியில நாங்க ஆரம்ப சிறுசாதான் ஆரம்பிச்சிருக்கோம், மிகப்பெரிய அளவுல கொண்டு போவோம். அதே மாதிரி இங்க வந்திருக்கிறவங்க நான் எந்த கட்சிக்கும் சார்ல எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிற பெருசுகளே, அழகாக வந்து இங்க வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்க சிறுசுகளே, இலசுகளே, மாமன் மச்சா பங்காளிகளே, அக்கா தங்கை அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை எங்களுடைய இயக்கத்தில் முதல் மாநாட்டுக்கு தமிழக மக்கள் கொடுத்துள்ளார்கள். இதை என்றும் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். திருப்பூர் மாவட்டம் சரவணன், சிட்கோ சரவணன்.
மாறுவோம் மாறுவோம் மாறுவோம். தமிழெண்ணெய் வாழ்க, தமிழ் வாழ்க, பாரத் மாதா கே ஜெய். வணக்கம், என் பேர் SS ஜெயராமன். விருதுநகர் மேற்கு மாவட்டத்திலிருந்து பொள்ளாச்சி மது ஒழிப்பு கூட்டத்துக்காக வந்திருக்கோம். இதுவரை நான் எந்த கட்சியிலையும் சேர்ந்ததில்லை. முதலாக அண்ணாமலைஜி பிஜேபி மோடியினுடைய ஈர்ப்புனால பிஜேபியில் வந்து சேர்ந்தேன். பிஜேபியினுடைய சில செயல்பாடுகள் சரியில்லாததுனால அண்ணாமலைஜியினுடைய தலைமை ஈர்ப்புனால நாங்கள் உள்ளே வந்தோம். இப்போ அண்ணாமலைஜி அவர்கள் பேரில் அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பேரில் விருதுநகர் மாவட்ட சார்பில் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு நற்பணி மன்றத்தின் தலைவராக வேல்கண்ணன் அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 72 மாவட்டத்தில் நாங்கள் மாவட்ட தலைவர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைவரை நேரடியாகவே அண்ணாமலைஜி அவர்களை வேல்கண்ணன் அவர்கள் நேரடியாகவே சந்தித்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவருடைய அழைப்பின் பேரில் இந்த பொள்ளாச்சி விழிப்புணர்வு மாவட்டத்திற்கு எங்கள் விருதுநகர் மேற்கு மாவட்டம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 22-30 பேர் வரை வந்திருக்கிறோம். மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போதை இல்லாத தமிழகம், ஆட்சி மாற்றம் எங்களுக்கு வேண்டாம். அருமையான அரசியல் மாற்றத்துக்கான ஒரு கூட்டம் இது. 1,00,000 ஒருத்தர் அண்ணாமலை இல்ல, 1 கோடி பேத்துல ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை. அவருக்காக வந்த கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல. பார்க்கிங் 5000 வண்டி தான் சொன்னாங்க, 25,000 வண்டி நின்றுருக்கு. பார்க்கிங் இடம் இல்ல. பொள்ளாச்சி, முள்ளுப்பாடி எல்லா இடத்துலயும் பார்க்கிங்ல இருக்கு. கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்ல. போதை ஒழிப்புக்கு ஒரே தலைவர். தமிழ்நாட்டில் 2 AK தான். ஒன்னு அஜித்குமார், இன்னொன்னு அண்ணாமலை குப்புசாமி. தமிழ்நாட்டோட பெரிய தலை அஜித், சின்ன தலை அண்ணாமலைஜி. சக்தி வாய்ந்த ஒரு தலைவர்னா நமது அண்ணாமலை அண்ணன் தான். மாற்று ஒரு அரசியலுக்காக வந்திருக்காரு. சிறப்பான அரசியல் 2031 கண்டிப்பா இது நடக்கும். பொறுப்போம், பூமியை ஆள்வோம், வெற்றி நிச்சயம். அண்ணாமலை என்கின்ற ஒரு பெயர் எப்படி வந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணாமலையார் அப்படின்னாலே அந்த ஒரு பெரிய அண்ணாமலையாரோட விஷயத்துக்கு எல்லாருமே வருவாங்க. இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்ததுன்னா, இவர் இன்னைக்கு இறங்கின கூட்டத்தில் ஒரு கட்சியிலிருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. அந்த கட்சியிலிருந்து இன்னைக்கு வேற ஒரு தனியே இயக்கியிருக்காரு. அந்த இயக்கமானது இன்னைக்கு முதல் கூட்டமானது பொள்ளாச்சியில் ஆச்சிப்பட்டிங்கிற இடத்துல நடக்குது. அந்த ஆச்சிப்பட்டியில் கொடுத்த பர்மிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 1,00,000 பேர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா 2,00,000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. அந்த 2,00,000 பேர்த்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இருக்க இடம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு LCD வச்சிருக்காங்க. அந்த LCDலையும் மக்கள் அனைவரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்காக, எதற்காக இங்க வந்தாங்க, யாருக்காக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம அண்ணாமலைக்காக தான் வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி, இந்த அண்ணாமலைங்கிற இந்த அண்ணாமலைங்கிற சக்தி என்னைக்கு அவரு போட்டிருக்க டார்கெட் ஜெயிக்குதோ அந்த டேல அவர் கண்டிப்பா காமிப்பாரு, அவரோட சக்தியை காமிப்பாரு. அந்த அன்னைக்கு அவர் நிரூபிப்பாருங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, மாற்று கட்சியை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கரூரில் ஒரு பிரச்சனைக்காக போன ஒரு நமது முதலமைச்சர் அவர் அங்கே போட்டிருந்த கூட்டம் இப்படி இருக்கிற கூட்டமாக நீங்க பாருங்க. இப்படி இருக்கிற கூட்டமா பாருங்க. 42 பேர் உயிர் போன கூட்டமா? அந்த கூட்டம் என்ன கூட்டம், இந்த கூட்டம் என்ன கூட்டம்?
இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இது அண்ணாமலைக்காக சேர்ந்த கூட்டம். வீத லீடர்ஸ்ங்கிற கூட்டத்தில் நாங்கெல்லாம் இருக்கோம். ஜெயிச்சு காண்போம். வாழ்க பாரதம். பொள்ளாச்சி விழிப்புணர்வு மாநாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு எங்களுடைய முதல் வாழ்த்துக்கள். இந்த மீடியாக்களை நம்ம பக்காவாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அண்ணாமலை அவர்கள் கிரேட். அவருக்காக தான் நாங்கள் எல்லாம் பிஜேபியிலிருந்து வரவாக வந்து நாங்கள் இன்றைக்கி 1000 டிக்கெட் சின்னதராவிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் தங்கவேல் அவர்கள் எல்லாம் வண்டி வைத்து 20 வண்டி வைத்து அனுப்பியிருக்கிறார்கள். நன்றாக இந்த மாநாடு சிறப்பாக அண்ணாமலை வாழ்த்துக்கள். பொள்ளாச்சியில் முதல் மாநில மாநாட்டுக்காக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஜெயராம் அவர்கள் தலைமையில், மாவட்ட தலைவர் ஜெயராம் அவர்கள் தலைமையில் பொள்ளாச்சிக்கு வந்துள்ளோம். மாற்றுவோம் என்ற கோட்பாடுக்கு இணங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த தமிழகத்தை மாற்றுவார் என்று எங்களுக்கு அவர் மீது மிகவும் நம்பிக்கை உள்ளது. அவர் ஒரு IPS அதிகாரி. அவர் அந்த கர்நாடகா மாநிலத்தையே எவ்வளோ தூரம் ஆட்டி படைத்து அந்த பதவியே எனக்கு வேண்டாம் என்று தமிழகத்துக்கு வந்தவர். தமிழகத்தில் முதலமைச்சரான எவ்வளவோ மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை உண்டு. இவர் வந்தால் இளைஞர்களை மாற்றுவார், மகளிர்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையின் மூலமாக இங்கே வந்து உள்ளோம். இந்த மாநாட்டுக்கு வந்த தலைவர் எடுத்த உடனே நம்ம பூமியில் விழுந்து வணங்கிற அதிலேயே அவர் பண்புள்ளவர், படிப்பறிவு உள்ளவர், பண்புள்ளவர், நாகரிகம் உள்ளவர் என்பது எல்லாத்துக்கும் உறுதிப்படுத்த இந்த செயல் எங்களுக்கு ரொம்ப வெற்றியை தந்தது. இன்னும் அவர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் எல்லா ஆண்டவரையும் அந்த அண்ணாமலை அவர்களையும் வணங்கி வாழ்த்துகிறோம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் திருமயம் தாலுகாவில் புதுநிலைப்பட்டி குட்கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். அதாவது பொள்ளாச்சி மாநாடு போதை மீட்பு தமிழகம் அப்படிங்கிற அண்ணாமலை அண்ணன் போட்ட மாநாடுக்காண்டி வந்திருக்கோம். சுமார் ஒரு 10 வண்டியில் வந்திருக்கோம். 300க்கும் உட்பட்டவர் வந்திருக்கோம். அதாவது போதை மீட்பு ஒழிப்பு மாநாடுக்காண்டி வந்திருக்கோம். எடுத்தோடனே யாருனாலையும் போதையை மீட்டு எடுத்துட முடியாதுங்கிறது என்னோட கொள்கையாக இருக்குது. எல்லா கட்சிக்காரங்களும் போதையை மீட்டு எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மார்க்கை மூடுறோம், டாஸ்மாக் கடையை மூடுறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருனாலையும் எதுவும் எடுக்க முடியாது. உடனே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. எடுப்போம்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம், பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உடனே எல்லாம் பண்ண முடியாது. மாற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக இருக்குது எங்களுக்குள்ள. ஒரு 10 வருஷங்கள் ஆகலாம், 15 வருஷங்கள் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மூடி பண்ணலாங்கிற ஒரு இதுண்ணா. நாங்கள் திருப்பூர் 15 வேலம்பாளையத்துலேருந்து வரோம். VK பாலசுப்ரமணிய அண்ணன் தலைமையில் திருப்பூர்லேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துருக்குறோம். நான் இதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தேங்கண்ணா. இப்போ அண்ணனுக்காண்டி மாறி இப்போ வீத லீடர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறேங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல மனுஷனும் கூட நிற்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. அதனால் எல்லோரும் கூட்டமாக வந்துக்கிறோம் வேலம்பாளையத்துலேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கிறோம். மாற்றம் கண்டிப்பாக வரணும். அண்ணன் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ணன் கூட தான் இருப்போம். என்னுடைய பேர் ரெங்கசாமி. நான் வீதலிஸ்டின் உறுப்பினராக இருக்கேன். உறுப்பினர் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். எனக்கு வயசு 42 வயசு ஆச்சு. 22 வருஷமாக நான் நோட்டாவுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் என்னுடைய ஓட்டை ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயக நெறிப்படி செயல்படுற ஒருத்தருக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா அது என்னுடைய முதல் ஓட்டு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான். மாற்றம் அப்படிங்கிறது இங்கே நடக்கிற பொள்ளாச்சியில் நடக்கிற மாநாடு ஒரு போதை ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்லை. இந்த ஒரு மாற்றத்தை தேடிய ஒரு மாநாடு. லஞ்சம், ஊழல், வேலைவாய்ப்பு இதெல்லாம் தேடிய ஒரு மாநாடாக நான் கருதுகிறேன். இந்த மாநாடுக்கு வருகிற அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நம்மளுடைய தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு கோடியில் ஒருத்தர் தான் இந்த மாதிரி கிடைப்பாங்க. காமராஜருக்கு அப்புறம் ஒரு நேர்மையான, ஒரு நீதியான, ஒரு மாற்றத்தை தேடிய ஒரு மனிதர் யார் என்றால் அண்ணாமலை அண்ணா அவர்கள் மட்டும்தான். வருகிற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக சொல்கிறேன், அண்ணாமலை அண்ணா அவர்கள் மட்டும்தான் முதல்வர். எதிர்க்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிற, நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை எதிர்க்க யாருமே இல்லைங்கிற ஒரு தைரியம் இருக்கிறவங்கள எப்படி வேணாலும் செயல்படுவாங்க. அப்படி இல்லாமல் இன்னைக்கு நமக்கு எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்து பயந்துறவங்களுக்கு பயப்படுவாங்க. தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இனிமேல் இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் என்றால் நமது காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லை. இதெல்லாம் ஒரு சட்டையில் போட்டிருக்க ஒரு பேட்ச் கூட 20 ரூபாய் கொடுத்து வாங்கி குத்திட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு சொந்த காசில் செலவு பண்ணி தானாக சேர்ந்த கூட்டம் தான் இவ்வளோ பெரிய கூட்டம். எதுக்காகனா மக்கள் அனைவரும் ஒரு நேர்மையான, ஒரு நீதியான ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. மாற்று
ஆட்சியாளர்கள் தேவையில்லைங்க, மாற்று அரசியல்கள் தேவை. நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையத்திலிருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே உள்ள கூட்டத்தை பார்த்தா கடல் வெள்ளம் போல் அலைகள் ஓடுகிறது. இதுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை. வாழ்க வெற்றி. புதிய அத்தியாயம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே விஜய் அண்ணே நீங்க முதலமைச்சராக வந்துட்டீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க சினிமா டயலுக்கு பேசுனது வாஸ்தவம் தான், அதையும் ஏத்துக்கிறோம். உண்மையாலுமே நல்ல ஜாதி, நல்ல மக்கள், நல்ல கடன் இல்லாத வாழ்க்கை அப்படி வேணும்னா கடன் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கு. யாருக்கும் நன்கொடை கொடுக்காது, யாருக்கும் இலவசம் அறிவிக்காது. என்னோட கருத்து யாருக்கும் இலவசம் அறிவிக்காது, யாரு மேலையும் பாரத்தை தூக்கி வைக்காது. இது என் மேல ஆணை, என் மனசுல சொல்றேன். அண்ணே நீங்க வந்து சினிமா டயலுக்கு பேசலாம், ரெட்டலை தான், சூரியன் தான், விசிறு தான். நான் அதெல்லாம் சொல்லல. நேர்மையா, நியாயமா, நீதியா மக்களுக்காக போராடு, மக்களுக்காக வாழ். யாரு மேலேயும் மக்களுக்கு இலவசத்தை தந்து வீணா மக்களை கெடுக்காது. நாங்கள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திலேருந்து வர்றோம். எங்களுக்கு வந்து அண்ணாமலை வந்து அவர் என்னைக்கு ஐபிஎஸ் ஆனாலும் அதுலேருந்து எங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து அண்ணாமலையினுடைய தீவிர ரசிகர். ஃபஸ்ட்டு நான் ஆர்எஸ்எஸ்காரன், பின்பு நாங்கள் அண்ணாமலையை ஈர்க்கப்பட்டு நான் அண்ணாமலை ஆதரவாளர்.